ஜனாதிபதியின் யாழ் விஜயம் வெடித்தது புதிய சர்ச்சை. ரத்து செய்யப்பட்ட முடிவு. அரசு நிறுவனங்களுக்கு வெளியான அறிவிப்பு. ராஜபக்சர்களிடையே மோதல். அரசியலில் தடை விதிக்கப்பட்ட முக்கிய புள்ளி. மாவையின் மரணத்திற்கு காரணமான தமிழரசு கட்சியின் துரோகிகள். மன்னார் நீதிமன்ற துப்பாக்கிச் சூடு. யாழில் வைத்து மேலும் ஒரு சந்தேக நபர் கைது. ஆஸ்திரேலியா செல்ல காத்திருக்கும் இலங்கையர்களுக்கு நற்செய்தி. லண்டனில் சிறப்புரை ஆற்றவுள்ள ரணில். காலநிலை மாற்றம் தொடர்பான அறிவிப்பு. நெல்லுக்கான உத்தரவாத விலை. அமைச்சர் வெளியிட்ட தகவல். அமெரிக்காவிற்கு எதிராக களமிறங்கவுள்ள சீனா. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயகவின் யாழ்ப்பாண விஜயம் தொடர்பில் புதிய சர்ச்சையொன்று சமூக ஊடகங்களில் வெடித்துள்ளமை தொடர்பில் ஸ்ரீலங்கா விமானப்படை அதற்குரிய விளக்கத்தை அளித்துள்ளது. இதன்படி ஜனாதிபதி அனுர தனது அண்மைய யாழ்ப்பாண விஜயத்தின் போது ஸ்ரீலங்கா விமானப்படையின் 3 விமானங்களை பயன்படுத்தியதாக செய்தி ஒன்று வெளியாகி பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. எனினும் இவ்வாறு பரவிய உண்மைக்கு புறம்பான செய்தி தொடர்பில் பாதுகாப்பு அமைச்சு நேற்று பிற்பகல் ஒரு விளக்கத்தை வெளியிட்டது. அதன்படி கடந்த 31ஆம் தேதி யாழ்ப்பாணத்திற்கான தனது பயணத்திற்காக ஜனாதிபதி ஸ்ரீலங்கா விமானப்படை விமானங்களை பயன்படுத்தியதாக சமூக ஊடகங்களில் பரவும் செய்தி முற்றிலும் தவறானது என பாதுகாப்பு அமைச்சு விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த பயணத்திற்கு ஸ்ரீலங்கா விமானப்படையின் எந்த விமானமும் பயன்படுத்தப்படவில்லை என்றும் ஜனாதிபதியின் உத்தியோகபூர்வ வாகனம் மட்டுமே பயன்படுத்தப்பட்டதாகவும் பாதுகாப்பு அமைச்சு தனது அறிக்கையில் மேலும் தெரிவித்துள்ளது. சுதந்திர தினமன்று அரச நிறுவனங்களில் கட்டிடங்களை மின்சாரத்தால் அலங்கரிப்பது தொடர்பான சுற்றறிக்கையில் உள்ள ஏற்பாட்டை ரத்து செய்ய முடிவு செய்யப்பட்டுள்ளது. இலங்கையின் 77வது சுதந்திர தினத்தை ஒரு விசேட நிகழ்வாக கருதி 1/2025 சுற்றறிக்கையின் சில விதிகளை செயல்படுத்த வேண்டாம் என்று பொது நிர்வாகம், உள்நாட்டு அலுவல்கள், மாகாண சபை மற்றும் உள்ளூராட்சி அமைச்சினாலும் மேலும் ஒரு அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. கடந்த ஜனவரி மாதம் வெளியிடப்பட்ட சுற்றறிக்கையில் சுதந்திர தினத்தை முன்னிட்டு பிப்ரவரி 1ஆம் தேதி முதல் 7ஆம் தேதி வரை ஒரு வாரத்திற்கு அனைத்து அரச கட்டிடங்களிலும் தேசிய கொடி ஏற்றப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. பிப்ரவரி 3 மற்றும் 4ஆம் தேதிகளில் கட்டிடங்களை மின் விளக்குகளால் அலங்கரிக்க வேண்டும் என்று சுற்றறிக்கையில் அறிவுறுத்தப்பட்டிருந்தது. இந்த நிலையில் மின்சார பாதுகாப்பு மற்றும் மின் அலங்கார செலவு தொடர்பாக சமர்ப்பிக்கப்பட்ட கருத்துக்கள், பரிந்துரைகள் மற்றும் பிரதிநிதித்துவங்களில் கருத்தில் கொண்டு மின் விளக்குகளால் கட்டிடங்களை அலங்கரிக்கும் செயல்பாட்டை ரத்து செய்வதற்கு பொது நிர்வாகம், உள்நாட்டு அலுவல்கள், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு தீர்மானித்துள்ளது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மரணத்திற்கு பிறகு அவரது உடல் பதப்படுத்தப்பட வேண்டுமென முன்னாள் பிரதி சபாநாயகர் அஜித் ராஜபக்ச கூறியதற்கு ராஜபக்ச குடும்பத்தினரிடையே கடும் எதிர்ப்பு எழுந்துள்ளதாக கூறப்படுகின்றது. இதன் காரணமாக ராஜபக்சர்களின் எந்த அரசியல் நடவடிக்கைகளிலும் பங்கேற்கக்கூடாது என அவருக்கு கடுமையான தடை விதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மரணமடைந்த பின்னரும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் உடல் எதிர்கால சந்ததியினருக்காக பொதுமக்கள் பார்வைக்காக பாதுகாக்கப்பட வேண்டுமென முன்னாள் பிரதி சபாநாயகர் அஜித் ராஜபக்ச கடந்த சில நாட்களுக்கு முன்னர் தெரிவித்திருந்தார். மறைவுக்கு பிறகு சோவியத் தலைவர் விளாடிமிர் லெனின் மற்றும் வியட்நாமிய புரட்சிகர தலைவர் ஹோ சி மின் போலவே மஹிந்த ராஜபக்சவின் உடல் பொதுமக்கள் பார்வைக்காக பதப்படுத்தப்பட வேண்டும் என்று அதன்போது அஜித் ராஜபக்ச சுட்டிக்காட்டியிருந்தார். இந்த நிலையில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச ஆரோக்கியமான நிலையில் உயிரோடு இருக்கும் நிலையில் அவரது மரணம் குறித்து கருத்து வெளியிட்டுள்ளதானது ராஜபக்சர்களிடையே விமர்சனத்திற்கு உள்ளாகியுள்ளதாக கூறப்படுகின்றது. இதன்படி இவ்வாறான அபசகுணமான கருத்தை வெளியிட்டமைக்காக அஜித் ராஜபக்சவை எந்தெந்த அரசியல் நடவடிக்கைகளிலும் பங்கேற்கக்கூடாது என ராஜபக்ச தரப்பினர் தடை விதித்திருக்கலாம் என சமூக ஊடக செய்திகள் தெரிவிக்கின்றன. தமிழரசு கட்சியின் மூத்த தலைவர் மாவை சேனாதிராஜாவின் இழப்பு தமிழ் அரசியல் களத்தில் பாரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள நிலையில் தமிழ் அரசியல் தலைமைகள் மீதான மக்களின் வெறுப்பையும் சம்பாதித்துள்ளது. சுகையினம் காரணமாக கடந்த 28ஆம் தேதி யாழ் போதனா வைத்தியசாலையின் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்ட மாவை சேனாதிராஜா
ராஜா 29ஆம் தேதி தனது 82வது வயதில் உயிரிழந்தார். மாவை சேனாதிராஜாவின் பூதவுடல் மாவட்டபுரம் இந்து மயானத்தில் நேற்று பகல் 2 மணிக்கு அக்கினியில் சங்கமமானது. இந்த நிலையில் மாவையின் மரணத்திற்கு காரணமான தமிழினத்தின் தமிழரசு கட்சியின் துரோகிகள் என பெயரிடப்பட்ட பதாகை மயானத்தில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. குறித்த பதாகையானது வடக்கு மற்றும் கிழக்கு தமிழ் தேசியத்தை நேசிக்கும் தமிழ் மக்கள் என தெரிவிக்கப்பட்டு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. குறித்த பதாகையில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன், நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன், தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் CVK சிவஞானம் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் சத்தியலிங்கம் என பலதரப்பட்டோரின் புகைப்படங்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. மாவையின் இறப்பு உடல்நல குறைவை தாண்டி மன அழுத்தத்தால் ஏற்பட்ட ஒரு விடயம் என அனைவராலும் தொடர் கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றது. அத்தோடு மாவையின் உறவினர்களும் சில அரசியல் தலைமைகளை மாவையின் இறுதி கிரியைகளில் கலந்து கொள்ளக்கூடாது என எச்சரித்திருந்ததாக தெரிவிக்கப்பட்டது. இவ்வாறு எச்சரிக்கப்பட்டவர்கள் இறுதி கிரியைகளிலும் கலந்து கொள்ளாத நிலையில் ஒருவேளை இவர்களின் தொடர் அழுத்தத்தின் காரணமாகத்தான் மாவை பாதிக்கப்பட்டிருக்கலாம் எனவும் சமூக ஊடகங்கள் உட்பட அதே கட்சியைச் சார்ந்த முன்னாள் உறுப்பினர்களும் கருத்து தெரிவித்திருந்தனர். இவ்வாறான சூழ்நிலையில் தற்போது குறித்த பதாகைகள் காட்சியளிக்கப்பட்டிருப்பது தமிழ் அரசியல் தலைமைகள் மீதான தமிழ் மக்களின் ஆதங்கத்தையும் மற்றும் கோபத்தையும் வெளிப்படையாக காட்டுவதாக உள்ளமை குறிப்பிடத்தக்கது. மன்னார் நீதிமன்றத்திற்கு முன்னால் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் தொடர்பில் மேலும் ஒரு சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த சந்தேக நபர் நேற்றைய தினம் யாழ்ப்பாணம் பெரியவிளான் பகுதியில் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மன்னார் நொச்சிக்குளம் பகுதியைச் சேர்ந்த 29 வயதுடைய குறித்த சந்தேக நபர் யாழ்ப்பாணம் பெரியவிளான் பகுதியில் வசித்து வருகின்றார். இந்த நிலையில் விசேட அதிரடிப்படை மற்றும் யாழ்ப்பாண போலீஸ் புலனாய்வு பிரிவினரால் குறித்த சந்தேக நபர் கைது செய்யப்பட்டு மன்னாருக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளார். கடந்த சில தினங்களுக்கு முன்னர் மன்னார் நீதிமன்றத்திற்கு முன்பாக நடைபெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் இருவர் உயிரிழந்தமை குறிப்பிடத்தக்கது. 2026ஆம் ஆண்டுக்கான ஆஸ்திரேலிய விருதுகள் புலமை பரிசிலுக்கான விண்ணப்பங்கள் கோரப்பட்டுள்ளதாக அந்த நாட்டு அரசு அறிவித்துள்ளது. இந்த மதிப்புமிக்க புலமை பரிசில் இலங்கை உட்பட தகுதியுள்ள நாடுகளைச் சேர்ந்த சிறந்த நபர்களுக்கு முன்னணி ஆஸ்திரேலிய நிறுவனங்களில் உயர்கல்வியை தொடர வாய்ப்பளிக்கின்றன. குறித்த புலமை பரிசில்கள் தங்கள் நாடு திரும்பியதும் தங்கள் நாடுகளின் வளர்ச்சிக்கு பங்களிக்கும் எதிர்கால தலைவர்களை உருவாக்குவதற்காக வடிவமைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. இந்த நிலையில் விண்ணப்பதாரர்கள் பல்வேறு துறைகளில் இளங்கலை அல்லது முதுகலை படிப்புக்கு விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்படுகின்றது. ஆர்வமுள்ளவர்கள் தகுதி அளவுகோல்கள், விண்ணப்ப வழிகாட்டுதல்கள் மற்றும் கூடுதல் விவரங்களை சரிபார்க்க குறிப்பிட்ட ஒரு இணைப்பை அணுகவும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இதேவேளை விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் காலம் ஏப்ரல் 30ஆம் தேதியோடு நிறைவடைகின்றது. விசேட கலந்துரையாடல் ஒன்றில் பங்கேற்பதற்காக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க லண்டனுக்கு விஜயம் மேற்கொள்ளவுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. நமது காலத்தில் பெரும் பிரச்சினைகளை கையாளுதல் என்ற தொனிப்பொருளில் இடம்பெறவுள்ள கலந்துரையாடலில் பங்கேற்பதற்காகவே அவர் இன்று பயணம் மேற்கொள்ளவுள்ளார். குறித்த கலந்துரையாடலானது லண்டன் கொன்வே மண்டபத்தில் எதிர்வரும் 5ஆம் தேதி புதன்கிழமை இடம்பெறவுள்ளது. பொருளாதார ரீதியில் பாதாளத்தில் வீழ்ந்த இலங்கையின் மறுமலர்ச்சி திட்டம், ஊழல், மோசடி, மனித உரிமை மீறல் நெருக்கடிகளை எதிர்கொள்ளல் மற்றும் 2019ஆம் ஆண்டில் இஸ்லாமிய அடிப்படைவாதிகளினால் முன்னெடுக்கப்பட்ட உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல்கள் போன்ற விடயங்கள் குறித்து ரணில் விக்ரமசிங்க இந்த நிகழ்வில் சிறப்புரையாற்ற உள்ளார். இதனைத் தொடர்ந்து லண்டனில் தங்கியிருக்கும் நாட்களில் பல்வேறு அரசியல் சந்திப்புகளிலும் பங்கேற்க உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. நாட்டில் சில இடங்களில் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை குறிப்பிட்டுள்ளது. காலி, மாத்தறை, களுத்துறை மற்றும் ரத்தினபுரி மாவட்டங்களில் சில இடங்களில் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும். மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றார்கள். மேல், சப்ரகமுவ, மத்திய, வடமேல் மற்றும் ஊவா மாகாண
மாகாணங்களிலும் காலி மாத்தறை மாவட்டங்களிலும் மற்றும் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பிரதானமாக சீரான வானிலை நிலவும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவசாயிகள் தற்போது சில பகுதிகளில் நெல் அறுவடை செய்து வருவதாகவும் அந்த நெல்லின் விலை பராமரிக்கப்படுவதை உறுதி செய்வதற்காக உத்தரவாத விலையை நிர்ணயிக்கும் அமைச்சரவை பத்திரம் நாளைய தினம் சமர்ப்பிக்கப்படும் என்றும் அமைச்சர் சமந்த வித்யாரத்ன தெரிவித்துள்ளார். ஹட்டன் தொண்டமான் தொழிற்பயிற்சி நிலையத்தில் நடைபெற்ற நிகழ்வில் கலந்து கொண்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அமைச்சர் சமந்த வித்யாரத்ன இவ்வாறு தெரிவித்துள்ளார். இந்த நிகழ்வில் உரையாற்றிய அமைச்சர் சமந்த வித்யாரத்ன நெல் அறுவடைக்கு பிறகு நாட்டு மக்கள் கட்டுப்பாட்டு விலையில் அரிசியை வாங்க முடியும் என்று கூறினார். உள்ளாட்சி தேர்தல்களை நடத்துவது தொடர்பாக பல சட்ட சிக்கல்கள் இருப்பதாகவும் அந்த பிரச்சினைகள் தீர்க்கப்பட்ட பின்னர் உள்ளாட்சி தேர்தல்கள் உடனடியாக நடத்தப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தலிலும் பொது தேர்தலிலும் தேசிய மக்கள் சக்தி வெற்றி பெற்றது போலவே உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களிலும் பெரும்பான்மையான உள்ளூராட்சி நிறுவனங்களில் தேசிய மக்கள் சக்தி அதிகாரத்தை கைப்பற்றும் என்று அமைச்சர் கூறினார். அமெரிக்கா விதித்த வரி விதிப்புகளுக்கு எதிராக கடுமையான பதிலடியை வழங்குவோம் என்று சீனா எச்சரிக்கை விடுத்துள்ளது. மேலும் அமெரிக்காவிற்கு எதிராக உலக வர்த்தக சபையில் முறையிட்டு வழக்கு தொடர்வோம் என்றும் சீனா எச்சரித்துள்ளது. அமெரிக்க ஜனாதிபதியாக டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்றதை தொடர்ந்து சீனா, இந்தியா மற்றும் பிரேசில் ஆகிய நாடுகளை அதிக வரி விதிக்கும் நாடுகள் எனவும் இந்த நாடுகள் மீது நாங்கள் கூடுதல் வரிகளை விதிக்கப் போகின்றோம். இந்த நாடுகள் பொதுவாக எங்களுக்கு தீங்கு விளைவிக்கும் நாடுகள் என குறிப்பிட்டிருந்தார். அதில் முதற்கட்டமாக சீனா மீது 10% வரியை ட்ரம்ப் விதித்துள்ளார். இந்த நிலையிலேயே சீனா இவ்வாறான எச்சரிக்கையை விடுத்துள்ளது. டாலர் வர்த்தகத்தில் இருந்து வெளியேற நினைத்தால் டாலர் வர்த்தகத்தை குறைத்தால் 100% வரி விதிப்பை மேற்கொள்வோம் என்று அமெரிக்கா, இந்தியா உள்ளிட்ட பிரிக்ஸ் நாடுகளுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது. கனடா, மெக்சிகோ மீது ட்ரம்ப் விதித்த 20% வரி இந்த 1ஆம் திகதியுடன் நடைமுறைக்கு வந்துள்ளது. மேலும் சீனா மீதான வரியை அடுத்த வாரம் அறிவிப்பார் என்றும் அதன்பின் இந்தியா மீதான வரியை அறிவிப்பார் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது.